வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காம்பாக்டா இருக்கக்கூடிய ஒரு 3BHK இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் வில்லா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1250 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான தனித்தனி வீடுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். 600 ஸ்கொயர் ஃபீட்ல இப்படி இந்த மாடலில் கட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆர்கிடெக்ட் டிசைனர் வச்சு நம்ம தாராளமாக கட்டலாங்க. அந்த மாதிரி ஆர்கிடெக்ட் டிசைனர் வச்சு இந்த வீடை வந்து நம்ம கட்டியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3BHK இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் கபோர்ட் ஒர்க், மாடலர் கிச்சன், வுட்ல டேம்லேட், பால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி வீடு வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். சேல்ஸுக்காகவும் இந்த வீடு ரெடியாகவும் இருக்குங்க. இந்த வீடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை மாங்காடு ரிஷி இன்டர்நேஷனல் ஸ்கூல். ரிஷி இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ்லேயே வரக்கூடிய வீடுகள் தாங்க. மெயின் ரோடுமே உங்களுக்கு 400 மீட்டர்ஸ் தான் இருக்கு. இந்த வீடை தவிர்த்து நம்ம கிட்ட மற்ற ஏரியாவிலும் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளும் இருக்குங்க. இதே மாடலில் நம்ம வீடுகளும் கட்டியிருக்கோம். மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் கபோர்ட் ஒர்க், மாடல் கிச்சன், டிவி யூனிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாடலில் தான் வரும். அந்தந்த வீடுகளோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் வந்து ஐயப்பன் நகர், மதுரம் நகர். மதுரம் நகர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் நகர் மெயின் ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல வரும். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல உங்களுக்கு 1250 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் கட்டிட்டு இருக்கோங்க. இதுவுமே சேல்ஸுக்காகவே இருக்கு. அண்டு மாங்காடு வேலம்மாள் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல ஆர்பி நகர் அப்படின்ற லொக்கேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியும் நம்ம வீடுகளும் கட்டிட்டு இருக்கோங்க. அண்ட் வந்து இந்த ஸ்ரீராம் அபார்ட்மெண்ட் இந்த மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ்லேயே வரக்கூடிய வீடுகள் தான் கலைமகள் நகர்னு சொல்லிட்டு இங்கேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்டிட்டு இருக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 1250 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான தனித்தனி வீடுகள் தான். அண்ட் இன்னொரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளீஸ்வரர் நகர், மாங்காடு பெருமாள் கோயிலுக்கு ஆப்போசிட்ல கரெக்டாக 1 கிலோமீட்டர்ல வெள்ளீஸ்வரர் நகர் அப்படின்ற லொக்கேஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 1250 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் கட்டிட்டும் இருக்கும். கட்டி ஆல்மோஸ்ட் சில வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங்ல இருக்கும். சில வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிட்டும் இருக்குங்க. அண்ட் வந்து இந்த வீடுகளோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ரேட்டு தான். இந்த வீடோட ரேட் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோக்குள்ள பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு சேல்ஸுக்காக இருக்கு. ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் வீடுங்க. கார்னர் வீடும் ஒன்று சேல்ஸுக்காக இருக்கு. அண்ட் சென்ட்ரல் வீடுமே ஒன்று சேல்ஸுக்காக இருக்கு. இந்த கார்னர் வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கார்னர் வீடோட வீடியோ லிங்க் வரும், அதுலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வீடு. ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங் வரும். 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் உங்களுக்கு 1250 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான 3BHK டியூப்ளெக்ஸ் வீடு தான். உங்களுக்கு மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர்ஸ்லேயே வரும். ரிஷி இன்டர்நேஷனல் ஸ்கூலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர்ஸ்லேயே வருங்க. இந்த வீடோட உள்ளமைப்புலாம் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக 2 கேட் வச்சுருக்கோம். இது வந்து மெயின் டோர் போகக்கூடிய கேட்டு. அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்கான கேட்டுங்க. இந்த ரோடு வித்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 அடி ரோடு தான். இது வந்து கார் பார்க்கிங்க. இது வந்து சின்னதாக இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் தான். ஒரு சின்ன கார் வேணா இது விட்டுக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டி டேங்க் எடுத்தது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஏரியாவும் இருக்கும். இது உள்ளதான் நம்ம வந்து ஈசானியில் போரும் எடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு செராமிக் டைல்ஸும் ஒட்டியிருக்கோங்க. இதை தவிர்த்து மற்ற வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு டிசைனும் கொஞ்சம் மாறும். கிச்சனும் மாறும் அண்ட் வந்து கார் பார்க்கிங்கும் மாறுங்க சில வீடுகளுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் டீகுட்ல அமைச்சிருக்கும். மெயின் டோருக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி கேட்டுமே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் கம் டைனிங் ஹால். பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயே காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேங்க, நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து லிவிங் கம் டைனிங் ஹால். லிவிங் ஹாலோட சீலிங்கில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். பேனல் ஐட்டமே வச்சும் இருக்குங்க.
இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங்கில் சேல்ஸுக்காக ரெடியாகவே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி உட்ல அமைச்சிருக்கோம், ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோங்க. நல்ல ஒரு பெரிய டிவியை நீங்கள் மாட்டலாம். இது வந்து உங்களுக்கு ட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். இங்கே எல்லாமே வந்து ஷோகேஸ் ஃபோட்டோஸ் வந்து அந்த மாதிரி ஏதாவது மாற்றிக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹால் தாங்க. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வெளிசுக்காக ஒரு ஜன்னலுமே இருக்குது. அண்ட் ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 4 சைஸில் வெட்டி பை டைல்ஸுமே ஒட்டியும் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டுங்க. அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சனாக இருக்கும். மற்ற வீடுகள் மற்ற லொக்கேஷனில் இருக்க வீடுகளோட கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாடல்லே இருக்காது, வேற வேற மாடல் நம்ம இருக்கும். மற்றபடி இன்டீரியர் கபோர்டு நம்ம உள்ள என்னென்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே சேமாக தான் வரும். கிச்சனோட கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரைனைட் இருக்கும். சிங்க் ஸ்டெயின்லெஸ் எல்லாமே இருக்கு. சிம்னி முதல் கொண்டு எல்லாமே நம்ம போட்டிருக்கோங்க. ட்ரேஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ட்ரேஸ் வரைக்கும் இருக்கு. ட்ரேஸுமே உங்களுக்கு நிறைய ட்ரேஸுமே இருக்குங்க. கபோர்டு ஒர்க்குமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். லேப்டாப் ஃபுல்லாகவே இங்கே திங்ஸ் ஏதாவது அடிக்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் லைட்டுமே ஃபுல்லாகவே மாற்றி இருப்பாங்க. கபோர்டு ஒர்க்கும் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். லாஃப்ட் எல்லாமே உங்களுக்கு வுட்ல தான் எல்லாமே பண்ணியிருக்கோங்க. ஒரு மிரர் வச்ச மாதிரி ஒரு மேக்கப் ஸ்டாண்டுமே இருக்கு. அடுத்ததா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்குள்ள காமனாக ஒரு பாத்ரூம் இருக்கு. முன்னாடியே ஒரு வாஷ் பேஷனும் இருக்குங்க. கீழே படிக்கட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெர்டர் ஏதாவது வச்சுக்கணும்னா இங்கே வச்சுக்கலாம். இது வந்து காமனாக இருக்கக்கூடிய பாத்ரூம். வெஸ்டர்ன் டைப்ல நம்ம கிளாஸ் வச்சுருக்கோங்க. அண்ட் அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லாபி ஏரியா இருக்கு. அண்ட் 2 பெட்ரூம் இருக்குங்க. அதை பற்றி பார்த்துடலாம். படிக்கட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரைனைட் இருக்கும். கைப்பிடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அமைச்சிருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாபி ஏரியா உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான பாயிண்ட் தான் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். மேலேயே உங்களுக்கு லேப்டாப் வச்சுருக்கோம். வாஷிங் மிஷினுக்கான திங்ஸ் ஏதாவது வச்சுருந்தா இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுனா படிக்கட்டு. இது உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் ப்ளஸ் டோர் தான் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம். நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் அது மாஸ்டர் பெட்ரூம். அது பேனல் ஐட்டமே மாட்டி கொடுப்பாங்க. இங்கேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லேப்டாப்புக்கு உள்ள கபோர்டு ஒர்க்கும் பண்ணியும் இருக்கோம். அண்ட் மிரர் வச்ச மாதிரி ஒரு மேக்கப் ஸ்டாண்டுமே இருக்குங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம். இதுவுமே நம்ம வெஸ்டர்ன் டைப்ல தான் அவங்களுக்கு வந்து கிளாஸ் வச்சிருக்கோம். நல்ல ஒரு இது கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய பாத்ரூம் தான் உங்களுக்கு. அண்ட் அடுத்ததா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி. இது வந்து பால்கனி. மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே வரக்கூடிய வீடுங்க. ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தான். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரோலே மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 5 வீடு தாங்க. 5 வீடு தான் மொத்தமே இருக்கு. இந்த வீடுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டின வீடு தான். இது சேல்ஸ் முடிஞ்சிருச்சு. இது அண்ட் அடுத்ததா தேர்டு பெட்ரூம் பற்றி பார்த்துலாம். இது வந்து உங்களுக்கு தேர்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கும் டிசைனிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்சிருக்கோம். இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூம் தான்.
இதுலேயும் உங்களுக்கு பேனல் லைட்டுமே மாட்டியும் இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான் அது. அண்ட் இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கபோர்ட், லேப்டாப்பில் கபோர்டு இருக்கும், பன்னிங் இருக்கும். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வச்ச மாதிரி ஒரு மேட்ரஸ் ஸ்டாண்டுமே இருக்குங்க. அண்ட் அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம். இதுவுமே நம்ம வெஸ்டர்ன் டைப்பில் தான் கிளாஸ் ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியும் இருக்கும். வீடை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபினிஷிங்கில் சேல்ஸுக்காக ரெடியாக இருக்குங்க. நீங்கள் உங்களோட திங்ஸ் மட்டும் எடுத்து வந்து அப்படியே நீங்கள் கிரகபோஷம் பண்ணிட்டு வரலாம். இது செகண்ட் ஃப்ளோர் போகுதுங்க படிக்கட்டு. உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே மொட்டை மாடி தான். மாடியில் ஃபுல்லாகவே கூலிங் டைல்ஸுமே நம்ம ஒட்டி இருக்கோங்க. கூலிங் டைல்ஸுமே நம்ம ஒட்டி இருக்கோம். அண்டு 1000 லிட்டர் கெப்பாசிட்டிக்கும் ஒரு டேங்க்குமே இருக்குது. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியா, அது துணி ஏதாவது துவைக்கிறதுனா இங்கே வச்சுக்கலாம். டேபுமே நம்ம கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லொக்கேஷனில் நம்ம வீடு வந்து சேல்ஸுக்காக ரெடியாக இருக்குங்க. சில வீடுகள் வந்து கட்டிகிட்டு இருக்கோம். மதுரம் நகர், ஐயப்பன் நகர், மதுரம் நகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டு இருக்கோம். அண்ட் வந்து ஆர்பி நகர்லாம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. மாங்காடு ஆர்பி நகர் அண்ட் வந்து வெள்ளீஸ்வரர் நகரம், மாங்காடு வெள்ளீஸ்வரர் நகர் பெருமாள் கோயில் ஆப்போசிட்டில் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் வந்து கலைமணல் நகர் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்குது. அதுவுமே ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஆகிடுச்சுங்க, ரெடி ஆகிடுச்சு. அண்ட் வந்து இந்த வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்காடு ரிஷி இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு பேக் சைடில் அசோக் நகர் அப்படின்ற லொக்கேஷனில் இந்த வீடு வருங்க. இந்த எல்லா வீடுகளோட ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78 லட்ச ரூபா வருங்க. 78 lakhs வரும். உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா 80% இருக்கும். பேங்க் லோனுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். இந்த வீடுகள் எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து காமிச்சிடலாங்க. வாங்க, சைட் வந்து பாருங்க, உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.